அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவு 120 யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது? எதில், எங்கு? இடஒதுக்கீட்டா? இல்லை, ஒரு குடும்பத்தில் புதிதாக ஒருவர் அடுத்தவர் இல்லத்தில் இருந்து நுழைகிறார். ஒன்று மருமகள் அல்லது மருமகன். பெரும்பாலான குடும்பங்களில் பிறந்து வளர்த்த பெற்றோரை மறந்து பெண்களை மருமகளாக கணவனின் இல்லத்தில் குடியேறுகிறார்கள். கூட்டு குடும்பங்கள் மரித்து வரும் நிலையில் இன்னும் சில குடும்பங்களில் இணைந்தே கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள். சில பகுதிகளில் சில மனிதர்கள் இடையே திருமணமான பின்பு அந்த ஆண் பெண் வீட்டில் மருமகனாக வாழும் நிலையும் உள்ளது. அப்போது சேர்ந்து வாழும் சில குடும்பங்களில் மகன் மருமகள், மகள் மருமகன் இடையே சில சமயங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டு மனக்கசப்பு, கண்ணீர் விடும் நிகழ்வுகள் சில சமயம் ஏற்படுகின்றன. அப்போது குடும்ப தலைவி யாரை சமாதானப்படுத்துவது, விட்டு கொடுத்து சோர்ந்து சேர்ந்து போகச் சொல்வது எனும் காரணி எழுகின்றது. பெரும்பாலானோர் மகள் வீடாக இருந்தால் மகளையும், மகன் வீடாக இருந்தால் மகனையும் ஆதரித்து பேசுகிறார்கள். அது தவறு. நிச்சயம் நியாயம், தர்மம் இவர்களை பார்த்து நீதிமன்ற தீர்ப்பு போலவும் சமரசம் செய்தல் கூடாது. மருமகனோ மருமகளோ யார் தவறு செய்திருந்தாலும் வீட்டு பெரியவர்கள் பிறந்த வீட்டை, பெற்றோரை, உறவுகளை விட்டு பிரிந்து வந்தவர்களையே முதலில் ஆதரித்து பேச வேண்டும். அவர்களுக்கு வீட்டு பெரியவர்கள் அந்த சமயத்தில் உறுதுணையாக இருப்பது அவசியம். அப்போதைக்கு அந்த பிரச்சனை சமாதான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும். மருமகனோ மருமகளோ இரு தரப்புமே தத்தம் தரப்பின் நியாய தர்மங்களை மனதுக்குள் தனிமையில் அலசிக்கொண்டு தவறில் யார் முந்தி இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்திருப்பார்கள். கருத்து வேறுபாடு அரும்பும் நிலையில் அனைவரும் வீட்டு பெரியவர்கள் மறுநாள் நியாய தர்மங்களை இரு தரப்பிற்கும் எடுத்துரைக்க வேண்டும். 24 மணி நேர இடைவெளி பலதரப்பட்ட நியாயங்களுக்கு வழிவகுக்கின்றது. சில சமயங்களில் ஏற்படும் இழப்புகளை தடுக்கின்றது. மருமகளாய் இருந்தால் மருமகனையும், மருமகனாய் இருந்தால் மருமகளையும் முதலில் ஆதரிப்பது அந்தந்த வீட்டு பெரியவர்களின் கடமையாகின்றது. அவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தற்போது பெரும்பாலும் தனி குடித்தனம் பெருகி வருகின்றது. அப்போதும் இணைகளிடம் கருத்து வேறுபாடு என சில பிரச்சனைகள் எழுகின்றன. அப்போது வீட்டு பெரியவர்கள் குடும்ப நலம் கருதி அவர்கள் சுயமரியாதையை பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டும். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள். மற்றவர்களோடு கருத்தினை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.